லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதுல நமக்கு செக்கரியாவை குறித்தும், எலிசபெத்தை குறித்தும் அவருடைய அழகான ஒரு சாட்சி நமக்கு கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறா இருக்கிறது. அப்போ இந்த செக்கரியா, எலிசபெத்தும் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தாங்க. கர்த்தருடைய வசனத்தின்படியும், கட்டளையின்படியும், பிரமாணங்கள் படியும் அவளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பார்வையில அவர் நீதிமான்களாய் வாழ்ந்து தேவனுக்கு முன்பதாக அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லாமல் இருந்தது? அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருந்தது. அவங்க வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல the Bible records they were very old. அவர்கள் முதிர்ந்தவர்களாய் இருக்கும் பொழுது கூட அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் 14ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம். நீங்க 12ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சகரியா ஒரு தேவதூதன் வந்து அவரோடு கூட பேசும் பொழுது அவரை பார்த்து சொல்லுவான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்போ எவ்வளவு காலகட்டமாக எலிசபெத்தும் செக்கரியாவும் ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல அவங்க ஜெபித்து கொண்டு இருந்தார்கள் என்று நமக்கு வேதத்துல கிடையாது. பட் லைஃப், அவங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபித்து கொண்டு இருந்தாங்க, தேவ சமூகத்துல விண்ணப்பித்து கொண்டிருந்தாங்க. எப்போ அற்புதம் நடக்கும்னு தெரியாது, ஆனாலும் தொடர்ச்சியாக தேவ சமூகத்துல அவங்க நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவனுடைய கண்களில அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்க? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ அவங்க ஒப்பு கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? How is our life patterned? இவங்களை பரிசுத்தவான் என்று தேவனுடைய வார்த்தை எழுதி கொடுத்து தேவன் சாட்சி கொடுக்கிறாருங்க. தேவதூதன் இறங்கி வரும் பொழுது சொல்றாரு, அப்பா உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ எத்தனை வருஷ காலமாக ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல அவங்க ஜெபித்த நாட்கள், கண்ணீர் விட்ட நாட்கள், ஹல்லேலூயா. சமுதாயத்தினால எவ்வளவோ காலகட்டத்துல எலிசபெத்துக்கு ஒரு அவமானம், ஒரு நிந்த, ஒரு 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 சஞ்சலம் அவங்க இருதயத்துல இருந்தது கூடுமானால், தேவனுடைய பார்வையில அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்திருக்கும். We always think நம்முடைய சூழ்நிலையில நமக்கு தேவன் இப்ப அற்புதம் செஞ்சுட்டாக்கா எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தேவனுடைய பார்வையில காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் அவருடைய கரத்துல இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God planned, தேவன் திட்டமிட்டார். என்ன திட்டமிட்டாரு? செக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் நான் சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல, யோவான் ஸ்தானரை கொடுக்கும் பொழுது let him be the forerunner for Jesus. யோவான் ஸ்தானர் சாதாரணமாய் கிடையாது. அவன் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ண ஒரு பாத்திரமாக, கர்த்தருடைய இயேசுடைய வருகை வருவதற்கு முன்பதாக அவருடைய forerunner-ஆ இருந்தாங்க. He was telling about someone who's coming greater than me. அப்போ இன்னைக்கு நம்முடைய பார்வையில நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், கேட்டு கொண்டிருக்கிறோம், தேவ சமூகத்துல விண்ணப்பித்து கொண்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கையுடைய ஒரு காரியம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட இருக்குதா? இல்ல, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு தெரியாதுங்க, இந்த ஜெபத்தை நான் விட்டுடலான்னு இருக்கிறேன், எதிர்பார்ப்புன்னு கிடைக்கலைங்க, நான் கேட்ட தேவ சமூகத்துல ஆனா இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், நான் சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறேன் என்று உங்களுடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? ஜஸ்ட் எக்ஸாமின் யுவர்செல்ஃப். திஸ் இஸ் a biggest example. எக்ஸாமினேஷன் நமக்குள்ள வாழ்க்கைக்குள்ள கடந்து வரணும். இன்னைக்கு செக்கரியாவும் எலிசபெத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, he is teaching us, no matter what the time is, நீங்க எவ்வளவு வெகு நாளா நீங்க காத்திருக்கிறது உங்க இருதயத்தை இளைக்க பண்ணுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. The answer is on his way.
யாராச்சும் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி செக்கரியாவுக்கு தேவன் சொல்லியிருக்க முடியும். அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. பட் காட் சென்ட் ஹிஸ் ஏஞ்சல். விசேஷமாக கெப்ரியேல் தூதனை அனுப்பி பதிலை கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார். So God is telling once again, நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துல நீங்க சோர்ந்து போகாமல் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்காக நீங்க விட்டு விடாமல் மறுபடியும் தேவ சமூகத்துல ஜெபிக்க தொடர்ந்து போங்க. Go forward in prayer. No going backward. நம்முடைய ஜெப வாழ்க்கை முன்னேற்றத்துல நாம் மேல் படி எடுத்து கொண்டு போய் கொண்டுதான் இருக்க வேண்டும் தவிர்த்து ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்க கூடாது. கிடைக்கலன்னு இல்லை சொல்லி நாம் ஒரு நாளும் நம்முடைய இருதயம் கலங்கி விடக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். நான் ஒரு நாளும் நான் நினைக்க மாட்டேன். நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு டிலே ஆனாலும் சரி, இட் இஸ் நாட் தேவனுடைய பார்வையில் இட்ஸ் நாட் a rejection. எனக்கு தாமதித்தாலும் தேவன் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அவமானத்தினுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். ஜஸ்ட் ஒரே ஒரு தாட் இந்த இரவு நேரத்துலக்குள்ள உங்களுடைய சிந்தனையில உங்க மனதுக்குள்ள I just want you to just put a seed. ஒரே ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில தேவன் செய்த எல்லா அற்புதத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க பெற்றுக்கொள்கிற காரியம், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் இன்னும் அழகாக செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். That's why the Bible teaches don't stop praying. நீங்க ஜெபத்தை விட்டு விடாமல் இருங்க என்று கர்த்தருடைய திருவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. Never quit praying. உங்களுடைய ஜெபத்தினால தேவன் செய்ய முடிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் செய்கிற காரியம் அவ்வளவு பெரிதா இருக்கும். அதை ஆச்சரியமாக தேவன் உங்களை பார்க்க உங்களுக்காக தான் அதை வைத்து கொண்டு காத்து கொண்டு இருப்பார். அப்போ இந்த சீசனுடைய டைம், இந்த டைம்ல திருச்சபையாக ஒரு காரியத்துல தேவன் விரும்புகிற ஒரு காரியம், என்னோடு கூட நீ நேரத்தை செலவு பண்ணுவியா? என்னோடு கூட நீ உட்கார்ந்து அமர்ந்து என்னோடு கூட பேசுவியா? என்னோடு கூட உன்னுடைய இருதயத்தை நீ பகிர்ந்து கொள்ளுவியா? என்னோடு கூட நீ நான் சொல்லுகிற காரியத்தை நீ செய்வியா? அவருடைய இருதயம் அங்கலாய்க்கிறதுங்க. ஏதேன் தோட்டத்துல தேவன் ஒரு உறவை உருவாக்கி வைத்தார். ஆதாமும் ஏவாளும் குளிரான ஒரு நேரத்துல கர்த்தர் இறங்கி வருவார், அவளோடு கூட பேசுவாராம். ஏதனை விட்டு வெளியே வந்த மாத்திரத்துல மறுபடியும் ஏனோக்கு என்ற ஒரு மனிதனை தேவன் உருவாக்குனாரு. அவனுடைய இருதயம் பேஷன் எல்லாம், நான் தேவனோடு கூட உறவாடணும், தேவனோடு கூட பேசணும், நான் அவரோடு கூட ஜெபம் பண்ணணும், நான் அவரை தேடணும் என்று ஒரு காரியத்தை உருவாக்குனாரு. He became so acquainted. அவருடைய இருதயம் எல்லாம் தேவனோடு கூட பேச வேண்டும் என்று அவருடைய இருதயம் வாஞ்சையா இருந்தது, தாகமா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எவ்வளவு வாஞ்சையும் தாகமா இருக்கிறதுனால நம்முடைய கேள்வி. Is our prayer time is the sweetest time? நம்முடைய ஜெப நேரம் இனிமையான நேரமா இருக்கிறதா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம், நான் தகப்பனை சந்திக்க போகிறோம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட உறவாட போகிறோம் என்று அந்த உறவு நமக்கு ஒரு இனிமையான ஒரு நேரமாய் மாறி இருக்கிறதா? இல்ல என்னுடைய ஜெப நேரம் வந்துட்டு, ஆண்டவரே ஏதோ நான் கடமைக்காக, ஆண்டவரே நான் கிறிஸ்துவனாய் இருக்கிற அதற்காக என்னுடைய ஜெப நேரம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப நேரம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் தேவனை சந்திக்க போகிறேன், என் தகப்பனை நான் சந்திக்க போகிறேன், நான் அவரோடு கூட உறவாட போகிறப்பா. அவர் என்னோட கூட நான் அவரோடு கூட பேசுவேன், அவர் என்னோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தாங்க கர்த்தருடைய சத்தமா இருக்கிறது. அப்ப அவருடைய சத்தத்தை கேட்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க வேத புஸ்தகத்தை திறந்து படிக்கும் பொழுது அவங்களோடு கூட நம்மோடு கூட பேச உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is still the same God. உங்களுடைய ஜெபத்தை ஒரு நாளும் மறக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல.
செக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அவர் செய்த அற்புதம் என்ன காண்பிக்கிறது தெரியுமா? செக்கரியாவு, எலிசபெத்தை நீ ஜெபம் பண்ணி நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்கல. உங்களுடைய ஜெபத்துல நான் தள்ளி விடல. உங்களுடைய ஜெபத்தை நான் அற்பமா நினைக்கல. உங்க ஜெபத்தை ஒரு நாளும் ஐயோ அப்படின்னு சொல்லி நினைக்கல. உங்களுடைய ஜெபத்தை காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் வரும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை நான் அங்கீகரித்தேன். உங்க ஜெபத்தை நான் கனம் பண்ணிருந்தேன். நீ இவ்வளவு வருஷமாய் நீ காத்து கொண்டு இருப்பது ஏதோ உனக்கு சாதாரணமான காரியத்தை கொடுப்பதற்காக அல்ல. உங்களுடைய பிள்ளையாகிய யோவான் ஸ்நானகரை ஆண்டவராகிய இயேசுவுக்காக முன்னோடியாக வைத்து ஃபோர் ரன்னராக வைத்து அவனை நடத்தும்படிக்காக தான் கொடுத்தேன் என்று கர்த்தர் கனப்படுத்தினார். So don't in the season, let us continue to pray. Let us continue to seek God. Let us continue to go ahead and walk in the spirit of prayer. Hallelujah. இந்த இரவு கட்ட நேரத்துல நமக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. ஜெபம் பண்ணுவது நம்முடைய வேலை. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது தேவனுடைய காரியம். நாம் ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். ஜெபம் பண்ண முடித்த மாத்திரத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளணுங்க. அதனாலதான் மார்க்கு சுவிசேஷத்துல தேவன் அற்புதமாக நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கார். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க 24ஆம் வசனம் சொல்லும், நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க முழு இருதயத்தோடு நம்புங்க. The Bible very clearly teaches, I tell you, you can pray for anything, but if you believe that you have received it and it will be yours. When you pray, believe. முழு நிச்சயத்தோடு முழு மனதோடு நீங்க நம்புங்க, கர்த்தர் செய்வார் என்று. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடித்த மாட்டோம், நாங்க பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. நம்ம முழு இருதயத்தோடு நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆதி திருச்சபை நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்துக்களும் அவங்க 1ஆம் அதிகாரத்துல கூடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அவங்க பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாரு, அப்பா நீங்க இந்த எருசலேமை விட்டு வெளியே கடந்து போயிடாதீங்க, பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னாங்க. அவங்க ஒருமனமாய் கூடி அவங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்தது ஒரே ஒரு காரியம். அப்பாவை பார்த்து கேட்ட ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, கொடுங்க. அவர் எப்படி வர போறாரு தெரியாது, எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேற போகுதுன்னு தெரியாது. ஒரே ஒரு காரியம், கூடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுற, ஒரு பலத்த காற்று இறங்கி வந்த அன்னைக்கு கூடினதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, இன்னைக்கு we need the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அளவற்ற காரியங்கள் நம்மை நிரப்பப்பட வேண்டும். We pray for so many things. நம்முடைய வாழ்க்கையுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக தான், உலகத்தில் இருக்கிற தேவைகளுக்காக தான், உலகத்தில் இருக்கிற நீடுக்காக தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் ரிக்வயர்ட். பட் ஆனாலும் மேலான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறதுங்க. We need the more of God's Spirit in us. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்காக நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். God wants us to pray, to ask for the things of the heavenly things. அதனாலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக்கிறது? நீங்க மேலானவைகளை நாடுங்கள், கிறிஸ்து எங்க வீற்றிருக்கிறாரோ அந்த காரியங்களை குறித்து நீங்க கேளுங்கப்பா. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருந்ததானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று. அப்போ நம்ம மேலானவைகளை நாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ மேலான காரியம் என்னங்க?
மேலான காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். அவருடைய அவருடைய பாதத்தை நாம் தேடும் பொழுது, ஜெபம் என்று ஒரு காரியத்தின் மூலியமா அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது, தேவன் நமக்கு செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் he prayed. He prayed. நீங்க மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், அவர் அதிகாலமே எழுந்து ஒரு தனியா ஒரு இடத்துக்கு கடந்து போய் ஜெபம் பண்ணார் என்று. லூக்கா சுவிசேஷம் மறுபடியுமாக நீங்க 6ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லும், மறுபடியுமாக அவர் மலையில் மேல் ஏறி போய் அதிகாலையிலே தேவனோடு கூட பேசினாராம். இட்ஸ் a vital thing. நீங்க விசுவாசிக்கல நம்ம சொல்லிக்கலாம், திருச்சபைக்கு போறோம்னு சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தை படிக்கிறோம்னு சொல்லலாம். நான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, தேவனோடு கூட செலவு பண்ணுகிற அந்த நேரம் உண்மையாகவே அது இனிமையாய் இருக்கிறதா? இந்த இரவு நேரத்துல இனிமையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுடைய கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரே. நீங்க மறந்துடாதீங்க. கிடைக்கிற நேரத்துல எல்லாம் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக என்று நான் கேட்கிறேன். தேங்க்யூ. Blessed be your holy name, Lord. இந்த நேரத்துல கூட இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புகிறேன்.